அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்திய திசைவழி போக்கை மாற்றுகிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைய களத்தில் இந்த தலைமுறைக்கு தேவையான ஒரு அரசியல் பார்வை உண்ட கொள்கை கொண்ட ஒரு தலைவர், உலகம் தழுவி பார்க்கக்கூடிய ஒரு கொள்கை தலைவர் நாம் அவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, இந்த மக்களை தேடி அந்த அழுகுரலை கேட்பதற்காக அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற தலைவர்கள் இல்லாத சூழலில் இன்றைய தலைமுறை பார்க்க வேண்டிய, இன்றைய தலைமுறை ரசிக்கக்கூடிய, கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவர், உலகளவில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். ஏன் இதை நாம் சொல்கிறோம், பிரகடனம் படுத்துகிறோம் என்றால், எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ ஊடகவியலாளர்கள், எத்தனையோ கருத்தியல் ஆளர்கள் எல்லாம் இன்று ஊடகங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் களப்பணியை கண்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சமூக விரோதிகள், சாதி வெறியர்கள் நாங்குநேரில் அப்பட்டமாக தென் மாவட்டங்களில் படுகொலை செய்து வருகின்றனர். அதனை பார்வையில் ஒரு பதிவை, ஒரு விரிவான எழுத்தை பதிவு செய்திருக்கிறார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு தம்பி வழக்கறிஞர் நாகை வினோத் அவர்கள் ஒரு பதிவை பதிவு செய்திருக்கிறார். என் பார்வையில் நாங்குநேரி சம்பவம் என் பார்வையில் என்கிற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் நாங்குநேரி பகுதிகளில், தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பல கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். அதற்கு அடுத்தாற்போல் சாதிய ஒன்று என்று அவர் அடுக்கிக் கொண்டே போறார். ஒன்று, சாதிய உள்நோக்கத்தோடு கூடிய படுகொலை. சாதிய உள்நோக்கத்தோடு கூடிய படுகொலையை செய்கிறார்கள். இதே தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடக்கும் போதெல்லாம், இதே தேர்தல் நேரத்தில் அரக்கோணத்தில் அண்ணன் கௌதம சின்ஹா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அப்பாவி தலித் இளைஞர்களை படுகொலை செய்தார்கள். 2, மற்றொன்று, தேர்தலுக்கான தமிழ்நாட்டு களத்தை திசை திருப்புவதற்கான படுகொலைகள். தேர்தலை தமிழ்நாட்டில் திசை திருப்ப வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் மீது தலித் மக்கள் மற்றும் தலித் மக்கள் சார்ந்த அமைப்பை நடத்தும் சிலரை தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிரியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மறைமுகமான அஜெண்டா இருக்கிறதுன்னு பதிவு செய்கிறார். இவை அனைத்தையும்
செய்யக்கூடியது நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் தொடர். இதை அனைத்தையும் செய்யக்கூடியது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சன் பரிவார் அமைப்புகள் அஜெண்டா ஆகத்தான் நாம் இதனை தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிஜேபி, ஆர்எஸ் போன்ற அமைப்புகள் இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற கண்ணோட்டத்துடன் செயல்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மட்டும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகள் எதிர்ப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும்தான், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை மட்டும்தான். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஏன்னா தலைவரை அவங்க எதிர்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, பல்வேறு கட்சிகள் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வேர்களை கிளைகளில் பரவ விடாமல் கொள்கைகளையும் அவருடைய சித்தாந்தங்களையும் அவருடைய சாதி வெறிகளும் மதத்தை பரப்புகிற அந்த நோக்கத்தை விரட்டியடிக்கிற சிதறடிக்கிற ஒரு ஆற்றலை விடுதலை சிறுத்தைகள் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர்களை அடித்து விரட்டி கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியை அவர்களால் தாங்க முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலொன்ற முடியவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அரசியல் எழுச்சியை முடக்குவதற்கும் தலித் மக்கள் சார்ந்த அமைப்புகளை எழுச்சி தமிழருக்கு எதிராக திசை திருப்புவதற்கும் இது போன்ற படுகொலைகள் தென் மாவட்டங்களில் தலித் மக்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. தேர்தல் காலங்களில் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நாங்குநேரில் நடந்த இந்த படுகொலையை நாம் உற்று நோக்கும் போது தலித் மக்கள் மட்டுமல்லாத சில சமுதாய மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் இதனை வேறு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும்போது இந்த படுகொலைகள் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை திசை திருப்பும் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எதிராக தமிழக மக்களை திசை திருப்புவதற்கான கொலையாக தோன்றுகிறது. இந்த படுகொலையை செய்தது திசை திருப்புவதற்கான முயற்சியை சன் பரிவார் அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறது, தூண்டுகிறார்கள். எனவே அனைவரும் எச்சரிக்கை உடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேர்தல் முடியும் வரை கவனமாக இருக்க வேண்டும் என்று தம்பி நாகை VM வினோத் சமூக ஊடக அமைப்பு துணை அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகப்பட்டினம் மிகச் சிறப்பாக அவர் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார். நாம் அவர் சொல்கின்ற அந்த கூற்று மிக தெளிவாக இருக்கிறது. தலைவர் அடிக்கடி இதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். பிஜேபி சன் பரிவார் கும்பல் நாம் குறிப்பா சொன்னா விடுதலை சிறுத்தைகளை அழிக்கணும், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு முனைகளில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டன் காலம், இது விடுதலை சிறுத்தைகள் காலம், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் காலம். இங்கு உங்களது டேஷ் வேகாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல்
தளபதி அவர்கள் முதல்வர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகச் சிறப்பாக களமாட சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை உசுப்பி விட்டிருக்கிறார். 234 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளின் கள போராளிகளை உசுப்பியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் எல்லாம் தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இதனை செய்ய சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். ஆக நாங்குநேரி சம்பவம் தேர்தல் காலங்களில் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த படிநிலையை, அந்த நடந்த அந்த சம்பவங்களை நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு தம்பி வழக்கறிஞர் நாகப்பட்டினத்தின் ஒரு கருத்தியல் போராளியாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிற தம்பி வழக்கறிஞர் வினோத் அவர்கள் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். இளைய தலைமுறைகள் இன்று அனைத்து தளத்திலும் மிகச் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புதிய தலைமுறைகளை மாவட்ட நிர்வாகத்திலேயும் அனைத்து களங்களிலும் இன்று பொறுப்புகளை அறிவித்து வருகிறார். மிகச் சிறப்பான ஒரு பணி. எங்களை போன்ற இந்த தலைமுறைக்கு எங்களுக்கு வழங்கி இன்று மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அவர் கண் பார்வையில் இயங்குகிற சிறுத்தையாக நாங்கள் இருப்போம். அவர் கண்ணசித்தால் எது வேண்டாலும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த இளைய தலைமுறைகள் இன்று களத்தில் நிற்கிறார்கள். 2026 தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் வருவார். விடுதலை சிறுத்தைகள் அதற்கு பக்கபலமாக இருக்கும். எங்கள் தலைவர் எங்களை பயணித்து களத்தில் நிற்க வைத்திருக்கிறார். அனைவருக்கும் 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறும். பிஜேபி சன்பரிவார் கும்பலை இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்டியடிப்போம் என்று சொல்லி தம்பி நாகை வினோத் அவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு கருத்தியல் ஒரு தொகுப்பை எங்களுக்கு வழங்கியது பெரும் நன்றியை உமக்கு பறைசாற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.